சீமான் பத்தி கொஞ்சம் முக்கியமான தகவல் நமக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் ஆயிட்டாரு நம்ம காரைக்குடிக்கு. அவர் பிறந்த ஊர் அது பக்கத்துல. பட் அது பக்கத்து தொகுதி அரணையூர். அது ஒரு கிராமம். அது தனி தொகுதி. அங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் நிக்கணுங்கிறது நம்ம சட்டத்துல இருக்கு. ஸோ அதனால அங்க அவர் நிக்க முடியாது. அதனால பக்கத்துல நிக்கிறாரு. அங்கதான் அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்கு. அதனால இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. முக்கியமா அது காங்கிரஸோட கோட்டையாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அது செட்டியார்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார் தான் அங்க நிறைய இருக்கிறாங்க. அதனாலதான் அங்க எப்போ பார்த்தாலும் கார்த்திக் சிதம்பரம் இல்லாட்டி ப. சிதம்பரம் இவங்க எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அதனால் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இவர் பிறந்தப்போ அவருக்கு இருந்த பேர் செந்தமிழன் சீமான். அந்த பேர் தான் இப்போ இருக்குது. பட் ஆனால் முன்னாடி இருந்த பேர், பிறந்தப்போ இருந்த பேர் செபாஸ்டியன் சிமோன். அதான் அவரோட உண்மையான பேர். அது இப்போ மாறி இப்போ சீமான்ங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். இளைஞர்களை எப்படியாவது டார்கெட் பண்ணணும்னு வச்சிருக்கிறாரு. காங்கிரஸோட அதிருப்தி அதை வச்சு ஜெயிக்கணும்னு வச்சிருக்காரு. இருந்தாலும் சாட்டை துறைமுருகன் ஒரு ஆஃப் பண்ணிட்டு அவர் நிற்கிறார். அப்ப அது என்ன நோக்கம் தெரியல. ஏன்னா இவங்க கட்சியில 2வது பிளேஸ்ல இருக்குது அவர் தான். அவர் அருமையான பேச்சாளர், கடுமையான உழைப்பாளி. இந்த நிகழ்ச்சியை அவர் தான் அரேஞ்ச் பண்ணாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதை அவ்வளோ கூட்டத்தை கொண்டு இருக்கிறாருன்னா அது சீமானுக்காக இருக்காது. சாட்டை துறைமுருகனோட அமைக்கிற ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. ஸோ சீமானுக்கு அப்புறமும் கட்சி கட்டாயம் இருக்குங்கிறதுல சாட்டை துறைமுருகன் அவர் 40 வயசு தான். சீமானுக்கு 59 வயசு ஆகுது. இருந்தாலும் நல்ல இளைஞனாக தான் இருக்கிறார். ஒன்றும் பெரிய இது கிடையாது. பட் இருந்தாலும் சீமான் சாட்டை துறைமுருகன் எங்கேயா நிற்க வச்சுக்கணும், இல்லை சாட்டை துறைமுருகனும் இவருக்கு அங்கே வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நோக்கத்தில் இவர் களத்தில் இறங்கி வேலை செய்யணுங்கிறதுக்காக சாட்டை துறைமுருகனை ஒரு பலியாடு மாதிரி இந்த இடம் நிற்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாரோன்னு தோணுது. அது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு தலைவன் அவன் கட்டாயம் ஜெயிக்கணும். அது ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்திருந்தா பார்ப்போம். 2026 எலெக்ஷன்ல வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.